அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தஆலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இந்த காணொளியில் தௌஹீத்வாதிகளே, அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்தட்டும் என்ற ஒரு தலைப்பில் ஒரு சில செய்திகளை தௌஹீத்வாதிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்ல இந்த காணொளியை பதிவு செய்கிறேன். அல்லாஹ் அதை நிறைவு செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். நாம் கண்ணியத்தை விரும்பினால் அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை ஏற்படுத்துவான். ரிமெம்பர் எவ்ரிபடி, யாரும் இதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 40 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்வதற்கு சொற்பமான நபர்களே ஒவ்வொரு ஊரிலும் இருந்தார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். கடுமையான கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள். இருளில் இருக்கக்கூடிய நம் சமுதாயத்தை ஒளியின் பால் அழைக்க வேண்டும் என களப்பணி ஆற்றி வந்தோம். நம் சகோதரர்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ஏங்கினோம், எடுத்து சொன்னோம். அதற்கான முயற்சிகளையும் ஆர்வத்துடன் செய்தோம். அதை யாரும் மறந்து விட வேண்டாம். இன்று அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ஏகத்துவம், அதாவது ஓரிரை கொள்கை இலகுவான முறையில் மக்களிடம் சென்று உள்ளதை நாம் கொள்கையாக ஏற்று செயல்படுத்துகின்றனர். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. ஆனால் சைத்தான் நம் மத்தியில் பிரிவினையையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு கொள்ள வேண்டுமென விரும்புகிறான். அதை தெளிவாக நாம் விளங்கி செயல்பட கடமைப்பட்டுள்ளோம். அதற்கு வாய்ப்பை நாம் கொடுத்துவிட வேண்டாம். முன்புள்ள நிலையில் எண்ணி பார்க்கவும், முன்புள்ள நிலையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். உணர்ந்து கொள்ளவும், மற்றவர்கள் நம்மை பார்த்து சிரிக்கக்கூடிய நிலை ஏற்படுத்த யாரும் வேண்டாம். பெரிய அவமானமாக, மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலையாக இன்றைய நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. தௌஹீத்வாதிகளே, அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்தட்டும். முன்பாக எங்கு நோக்கிலும் இணைவைப்பு கொள்கைகள் ஆட்சி செய்த காலகட்டம். ஒரு கையில் இறைவேதம், மறு கையில் நபிபோதம் என்று பாடிக்கொண்டே நெருப்பை நோக்கி செல்லும் வீட்டில் பூச்சிகளாய் இந்த இஸ்லாமிய சமுதாயம் நரகத்தை நோக்கி இழுத்து செல்லும் காரியங்களில் மூழ்கி கிடந்தது. இறைவனின் பேரருளால் அல்லாஹ் தன்னுடைய ஏகத்துவ ஒளியை மக்களின் உள்ளங்களில் பாய்ச்சினான். 5ம் 10மாய் இருந்தவர்கள் லட்சக்கணக்கில் கொள்கையை நோக்கி அணிதிரண்டார்கள். தௌஹீதை நிலைநாட்ட தௌஹீத் சொந்தங்கள் வாரி வழங்கிய அற்ப காசுகள் ஒன்று திரட்டப்பட்டு பெரும் பெரும் பள்ளிவாசல்கள் உருவாக்கப்பட்டன, மர்கஸ்கள் உருவாக்கப்பட்டன. ஒன்றுமே இல்லாமல் இருந்த போது இருந்த கொள்கையை பிடிப்பு பெரும் பெரும் சொத்துக்களை பார்த்தவுடன் சிலரது உள்ளங்களை இன்றைக்கு சருக செய்துள்ளது. கேவலம், மிக கேவலம். சத்தியத்தை போதிக்க வேண்டும், இணை வைப்பை ஒழிக்க வேண்டும், அனாச்சாரங்களை அழிக்க வேண்டும் என்று பேசிய நாவுகளில் சில இன்று ஊர்வாதம் பேச துவங்கியுள்ளது. கொள்கையில் சருக துவங்கியுள்ளது. கொள்கைவாதிகளை வீழ்த்திட கொடுமைவாதிகளோடும் கைகோர்க்க தயங்கவில்லை அவர்கள். இத்தகைய சைத்தானிய சக்திகளிடமிருந்து கொள்கைவாதிகளை அல்லாஹ் தான் காப்பாற்ற வேண்டும். தௌஹீத் சொந்தங்கள் தாங்களுக்குள் மத்தியில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தம்முடைய தலைவர் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியுள்ளார்கள். சகோதரா, இது குருதி உறவல்ல இவ்வுலகோடு முடிந்து போவதற்கு. மாறாக இது இறப்பிற்கு பிறகும் தொடரும் கொள்கை உறவு. நம்மை பிளவுபடுத்தத்தான் எத்தனை சைத்தானின் சதிவலைகள், அவதூறுகள், விமர்சனங்கள். நம்மை பிளவுபடுத்துவதன் மூலம் நாம் கொள்கையை நசுக்கிவிடலாம் என நாசக்காரன் நினைக்கிறான். ஆனால் நம்முடைய அழகிய முன்மாதிரி, நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகத்தின் வழிகாட்டல்கள் நம்மோடு இருந்தால் நம்மை யார்தான் பிரித்துவிட இயலும்? இதோ நாயகத்தின் வழிகாட்டல்களில் நம் உள்ளங்களை லைக்க செய்வோம். அதில்தான் நம் எதிர்கால வெற்றி கனியவிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கொள்கை உறவு ஒரு கட்டிடம் சிறு மலை வெள்ளத்தில் சரியக்கூடிய கட்டிடம் அல்ல. புயல் அடித்தாலும் பூமியே நடுங்கினாலும்
தளராத கட்டிடம். இதோ நம் கொள்கை தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று வழிகாட்டுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இறை நம்பிக்கையாளர்கள் ஒருவருக்கு ஒருவர் துணை நிற்கும் விஷயத்தில் ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள் ஆவார். அதன் ஒரு பகுதி மற்றொரு பகுதிக்கு வலுவூட்டுகிறது. இப்படி கூறும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இரு கைவீரர்களை ஒன்றுடன் ஒன்றை கோர்த்து காட்டினார்கள். இது புகாரில் 481வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. அப்போ நம் கொள்கை உறவு வெறும் பேச்சோடு புன்சிரிப்போடு முடிந்துவிடக்கூடியதல்ல. இது உயிரோடும் உள்ளத்தோடும் கலந்து உறவு. இதோ நம் வழிகாட்டி நன்குரைப்பதை செவிதாழ்த்தி கேளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒருவருக்கு ஒருவர் கருணை புரிவதிலும் அன்பு செலுத்துவதிலும் இரக்கம் காட்டுவதிலும் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களை ஒரு உடலை போன்று நீ காண்பாய். உடன் ஒரு உறுப்பு சுகவீனம் அடைந்தால் அதனுடைய மற்ற உறுப்புகளும் சேர்ந்து கொண்டு உறங்காமல் விழித்து கொண்டிருக்கின்றன. இத்துடன் உடல் முழுவதும் காய்ச்சலும் கண்டுவிடுகிறது. இதை அறிவிப்பவர் நூமான் பின் பசீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரில் 6011வது ஹதீஸ். அப்போ நாம் ஓரிரையும் இறை தூதர் நெறியையும் உண்மையில் பிசகர அறிந்து இறை நம்பிக்கையாளர்கள் என்றால் நம் கொள்கை சகோதரனை தன்னை போல் பாவிக்க வேண்டும் என நம் தலைவர் நமக்கு வழிகாட்டி உள்ளதை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களில் ஒருவர் தமக்கு விரும்புவதையே தம் சகோதரனுக்கும் விரும்பாத வரை முழுமையான இறை நம்பிக்கை ஆக மாட்டார். இதை அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரில் 13வது ஹதீஸ். அப்போ இந்த நேசம் என்பது காசுக்காகவோ சுயநலத்திற்காகவோ லாபத்திற்காகவோ உலக ஆதாயத்திற்காகவோ ஏற்பட்ட நேசம் அல்ல. மாறாக கொள்கை சகோதரன் என்பதால் ஏற்பட்ட நேசம் எங்கள் இணைவும் பிரியும் ஏகனுக்காகவே என்பதை பறைசாற்றும் நேசம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதர் தம் கொள்கை சகோதரரை சந்திப்பதற்காக வேறொரு ஊருக்கு சென்றார். அல்லாஹ் அவர் செல்லும் வழியில் அவரை எதிர்பார்த்தபடி வானவர் ஒருவரை அமரச் செய்தான். அந்த மனிதர் அவரிடம் வந்தபோது, எங்கே செல்கிறாய் என்று அந்த வானவர் கேட்டார். அதற்கு அந்த மனிதர், இந்த ஊரில் உள்ள என் சகோதரரை ஒருவரை சந்திப்பதற்காக செல்கிறேன் என்று கூறினார். அதற்கு அவ்வானவர், அவர் உமக்கு செலுத்த வேண்டிய பிரதி உபகாரம் ஏதேனும் உள்ளதா என்று கேட்டார். அதற்கு அம்மனிதர், இல்லை, எனினும் நான் வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ்வுக்காக அவரை நேசிக்கிறேன் என்று கூறினார். அதற்காக அந்த வானவர், நீ அல்லாஹ்வுக்காக அவரை நேசித்ததை போன்றே அல்லாஹ்வும் உன்னை நேசிக்கிறான் என்பதை தெரிவிக்க, அல்லாஹுவால் உம்மிடம் அனுப்பப்பெற்ற தூதர் நான் ஆவேன் என்று சொன்னார். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் முஸ்லீம் 5016. நம் கொள்கை கட்டிடம் சரிந்திடாமல் காப்பதற்காக அதன் இரும்பு கம்பிகளாய், காங்கிரீட் கலவையாய், கற்பறையாய் நமக்குள் மலர வேண்டியது நேசம். கடுகு சிறுத்தாலும் காரம் பெரிதென்பது போல் அற்பம் என்றாலும் அன்பை தரும் என்றால் அம்முறையே நம் சகோதரர்களின் சுவாசமாக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நல்லறங்களில் எதையும் அற்பமாக நீ கருதாதீர். உம்முடைய சகோதரரை மலர்ந்த முகத்துடன் நீர் சந்திப்பதானாலும் சரியே என்று அறிவிப்பார் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் முஸ்லீம். கொள்கையில் ஒன்றான நாம் ஒரு உடல் என்றால் நம் விரலே நம் கண்ணை குத்தலாமா? நம் பற்களே நமது நாவை பதம் பார்க்கலாமா? கூடவே கூடாது. நம் உடலிற்குள் எந்த விஷக்கிருமியும் நுழைந்துவிடக்கூடாது. நாமே நம்மை அழித்து கொள்ளக்கூடாது. நம் கிளைகள் முறிந்துவிடக்கூடாது. இதுதான் நம் ஏகத்துவ மார்க்கத்தில் தலையாயது. இதோ நம் நேசர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடையளிப்பதை பாருங்கள். மக்கள் இஸ்லாத்தில் சிறந்தது எது அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எவரது நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும்
பிற முஸ்லீம்கள் பாதுகாப்பு பெற்றிருக்கிறார்களோ அவரே சிறந்தவர் என்று, அதுவே சிறந்த செயலே என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இவைகளையெல்லாம் நாம் கொஞ்சம் சீர்தூக்கி சைத்தானின் தூண்டுதலை விட்டும் தூரமாக அமர்ந்து அமைதியான முறையில் அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் முன்னிறுத்தி மறுமையில் நரகத்தையும் சொர்க்கத்தையும் முன்னிறுத்தி சிந்திக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.